ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வார வாரம் இல்லம் தேடி மகா பெரியவா தொடர்ல வியாழன் தோறும் ஒரு நல்ல சிந்தனை பத்தி பார்த்து வரோம். அந்த வகையில இந்த வார சிந்தனை பத்தி பார்க்கலாம். எப்பவும் போல ஒரு சின்ன கதையோட தொடங்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு இளைஞர் ஒருத்தர் இருந்தார். நல்ல சம்பளம், நல்ல பதவி இருந்தாலும் மனசுல எப்போதும் ஏதோ ஒரு பதற்றம். ஒரு நாளைக்கு அவரோட லீவ்ல ஒரு ஆசிரமத்துக்கு போனாரு. அங்க ஒரு பெரிய மகானை சந்திச்சார். அவர்கிட்ட அவர் கேட்டார், சுவாமி, மனசுல எப்போதும் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு, அமைதியா இருக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சபடி ஒரு சின்ன விளக்கை ஏத்தி வச்சார். பின்னாடி சொன்னார், இந்த விளக்க பார், அது பேசல, சத்தம் போடல, ஆனா சுத்தி இருக்கிற இருளை அது போக்குறது இல்லையா அப்படின்னாரு. அதுபோல தினமும் சில நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்து இறைவனை நினைச்சா மனசுல இருக்கிற குழப்பம் மெதுவா குறையும் அப்படின்னு அவர் சொன்னார். இது அந்த இளைஞனை கொஞ்சம் யோசிக்க வச்சது. அவன்கிட்ட ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. அந்த இளைஞர் தினமும் 5 நிமிஷம் அமைதியா அமர்ந்து இறை நாமம் சொல்ல தொடங்கினார். சில வாரங்கள்ல அவருக்கு மனசு ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் பண்ணார். பிரச்சனைகள் இருந்தது, ஆனா அதையெல்லாம் சமாளிக்கிற மன வலிமை அவர்கிட்ட புதுசா வந்தது. நாம எல்லாரும் தினமும் உடலை குளிப்பாடுறோம், ஆனா மனசுக்கு ஓய்வு கொடுக்கறோமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. தியானம் அப்படிங்கிறது காட்டுக்கு போய் கண்களை மூடிண்டு பண்றது மட்டும் இல்ல. சில நிமிஷங்கள் மனச இறைவன் பக்கம் திருப்புறது தான் தியானம். மகா பெரியவா அவர்கள் எப்போதும் இறை நினைவும் மன அமைதியும் வாழ்க்கையின் பெரிய செல்வம் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்வார். மனசு அமைதியா இருந்தா சரியான முடிவுகளும் சரியான வார்த்தைகளும் நம்ம கிட்ட இருந்து வெளியில வரும். சரி, இந்த வாரம் ஒரு சின்ன பயிற்சி பண்ணி பார்க்கலாமா? இந்த வாரம் தினமும் காலையில அல்லது மாலையில 5 நிமிஷம் அமைதியா இருந்து பார்க்கணும். உங்க இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை மெதுவா சொல்லுங்க. அந்த நேரத்துல கைபேசிய பயன்படுத்தாம இருக்க முயற்சி பண்ணுங்க. 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. மனசுல ஒரு இனிமையான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அமைதியான மனம் இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. இந்த வாரம் தியானத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாத்துங்க. மகா பெரியவா அருளாட்சியோட இந்த வார சிந்தனைய நடைமுறைப்படுத்தி பாருங்க. அடுத்த வாரம் இதே போல மற்றொரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.